ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்தில் தெரிவிப்பது அதிக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கடந்த 6 மாதங்களை கடந்து இந்த 7வது மாதத்துக்குள்ளாக ஆண்டவர் நம்ம காலெடுத்து வைப்பதற்கு, ஒரு புதிய மாதத்தை காண்பதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதங்கள் கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் தந்தார். எத்தனையோ பேர் கடந்த மாதத்தை இருந்தவங்க இந்த மாதத்தில் இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையாய் இந்த புதிய மாதத்தை நம்ம தந்திருக்கிறார். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. எனவே இந்த புதிய மாதத்தை ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவரை துதிக்க வண்ணமாக, ஆண்டோடைய வார்த்தை கேட்க வண்ணமாக, ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர வண்ணமாக இந்த நாளை ஒப்பு கொடுத்து நம்ம ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த 6 மாதங்கள் எங்களோடு கூட இருந்தீங்க. இந்த 7வது மாதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்த அன்பின் தெய்வமே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதங்களை கடந்த மாதத்தில் தந்தீங்கப்பா. இந்த புதிய மாதத்திலும் உங்களுடைய வல்லமையான கரத்தில் எங்களையும், உங்களுடைய ஊழியத்தையும், எங்கள் குடும்பத்தையும், இந்த நாளுடைய எல்லா காரியங்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உமக்கு சாட்சிகளாக எடுத்து எங்களை பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்போதும் உம்மை துதித்து பாடும்போதும், உடைய வேத வசனத்தை தியானிக்கும் போதும் தேவனுடைய வல்லமை கடந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உண்மை நம்புகிறோம்ப்பா. அப்பா, நாங்கள் உண்மை நம்புகிறோம். ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் மாத்திரம்தான்ப்பா மாறாத ஆண்டவர்ப்பா. எனவே இந்த மாதத்தில் மாறாத எங்கள் ஆண்டவர் இயேசுடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வெற்றியின் மாதமாக அநேக ஆத்துமாக்களை அறுவடை பண்ணுகிற ஒரு மாதமாக கிரேஸ் டிவி மூலமாக தெய்வம் தந்து எங்களுக்கு உதவி செய்ய லட்சக்கணக்கான புதிய ஆத்துமாக்கள், அநேக மக்களுக்கு நம்முடைய வேத வசனத்தை ஆண்டவரை புதிதாக அனுப்புகிற ஒரு மாதமாக, புதிய தொடர்புகளை, உறவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதமாக இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாருங்க. எங்கள் குடும்பங்கள்லாம் செழிக்கட்டும், எங்கள் ஊழியெல்லாம் செழிக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தை ஆண்டவர் இயேசு பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மகிமை உள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தை காண்கின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறார். கடந்த மாதத்தில் எவ்வளோ இல்லை, பிள்ளைங்களுடைய ஃபீஸ் கட்டுறதில், ரிசல்ட் வந்ததில், ஒவ்வொரு நாளும் அநேக குடும்பங்களில் நான் பார்த்தேன், ஒரே டென்ஷன் தான். ஐயா, இந்த மாதத்தில் இப்போ இந்த ஃபீஸை கட்டிட்டு இந்த நாளில் நாளைக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும், நாளைக்கு ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜூன் மாதத்தில் ரொம்ப நம்ம நிறைய கஷ்டங்களை, பாடுகளை சுமந்த ஒரு மாதமாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கூட இருந்து நடத்தினா இல்லை, அவருடைய அன்புக்கு எவ்வளோ நம்ம நன்றி சொன்னாலும் போதாதில்லை. இந்த 7வது மாதத்தையும் காண்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு தந்திருக்கிறார் இல்லை. அல்லேலூயா. எனவே இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா அரண்களை நிர்மூலமாக்குகின்ற வல்லமை ஆண்டவர் இயேசு உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். எப்போனா நம்ம விசுவாசத்தோடு, நம்ம தேவனின் அன்பினால தான் அந்த காரியங்களை நம்ம செய்ய முடியும். எனவே நம்ம விசுவாசம் என்ற அந்த கேடகத்தை எடுத்து இந்த மாதத்தின் எல்லா காரியங்களையும் ஜெயமாய் முடிக்கின்ற அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு தரும்படியாக கொஞ்சம் நேரம் ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொஞ்சம் நேரம் புகழ்ந்து அவரை பாடி 2 பாடலை பாடி ஆண்டவரை துதிக்க நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த நேரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். எத்தனை எரிகோ போல, கோட்டை போல பல எதிர்ப்புகள் உங்களுக்கு முன்பாக இருந்தாலும் இந்த நாளில் அந்த எதிர்ப்புகளை ஆண்டவர் நிர்மூலமாக்க வல்லமையுள்ள தெய்வனாக இருக்கிறார். அப்படி உணர்ந்து எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஆண்டவர் இயேசுவோடு கூட இருக்கிறார். நான் என்ன ஆண்டவருக்கு செய்ய போகிறேன்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எவ்வளோ காரியங்களையும் செய்திருக்கிறான். நம்ம என்ன செய்கிறோமா? எனக்கு, எங்களுக்கு, என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும். ஆண்டவர் என்ன நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறார்? ஆண்டவர் அநேகர் வாக்குத்தத்தங்களை எதிர்பார்க்குறீங்க. ஆனால் வாக்குத்தத்தங்களை கொடுத்த ஆண்டவர் இயேசுக்கு ஏதாவது செய்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா அரண்களையும், எல்லா கோட்டைகளையும், எல்லா எதிர்ப்புகளையும் அவருடைய அன்பில், விசுவாசத்தில் என்ற இந்த கேடகத்தில் வைத்து நீங்கள் வெளில போகிறீங்க.
அப்படி வெல்லுகின்ற பாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு தாங்க. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் நாங்கள் முன்னேறி செல்லுகின்றது வல்லமே எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லி நீ என்னோடு கூட இணைந்து இந்த பாடலாம், எல்லாரும் இணைந்து பாடலாம். அரண்களை நிர்மூலமாக்கிடுவோம், தெய்வ போராயுதங்களை கையில் எடுப்போம், தெய்வனின் அன்பினால் வெல்லுவோம், தேசமெங்கில் நாம் செல்வோம். ஆண்டுக்காக வழி வாழ்கிற இடத்துல, பணி செய்கிற இடத்துல ஆண்டுக்கு ஏதாவது செய்யுங்களேன். எவ்வளோ நன்மைகளை தந்திருக்கிறார், அவரை பற்றி கொஞ்சம் சொல்ல மாட்டிங்களா? கொஞ்சம் சொல்ல மாட்டிங்களா? உங்களுக்கு ஏதாவது யாராவது ஒருத்தர் செஞ்சுட்டானா எவ்வளோ சாட்சி சொல்கிறீங்களா? வந்து எனக்கு இந்த அண்ணன் இல்லைன்னா என் மகனுக்கு வேலையே கிடச்சிருக்காது, இந்த குடும்பம் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம், நான் மேலே வந்திருக்கவே முடியாது. ஆண்டவர் எவ்வளோ செய்திருக்கிறார். அல்லேலூயா அப்பா. எனவே உண்மை சாட்சி சொல்கிறீங்க, ஆண்டவர் மூலமாக செய்தார். ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இந்த மாதத்தை அப்படி யோசிக்கலாமா? ஆண்டவரே, எத்தனையோ தரிசு நிலங்கள் அப்படி கிடக்குது. ஆண்டவரே, என்னை கொண்டு அந்த நிலங்கள்லாம் விளைவிப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை உமக்கு சாட்சியாக பயன்படுத்துன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? இந்த புதிய மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்குள்ளே கடந்து போக உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை காணணும். அல்லேலூயா. அதுதான் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமே. ஆமென். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் என் இயேசுவை பார்க்கணும். அவள் ஏசப்பா புள்ள, ஏசப்பா குடும்பம் நல்லா தான் இருப்பாங்க. அப்படி சொல்ல முடியுமா? எத்தனையோ காரியங்களை நம்ம செய்த தவறுக்கு நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். ஆனால் ஆண்டவர் மேலே நம்ம குறப்பட்டுக்கிறோம் இல்லை? அப்படி இல்லாதபடி ஆண்டவரே, இந்த மாதத்தில் வருகிற எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்குகின்ற வல்லமை இயேசுப்பா எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கீங்க, உமக்கு நன்றிப்பான்னு சொல்லி இணைந்து இந்த பாடல் நம்ம உணர்ந்து பாடலாம். அரண்களை நிர்மூலமாக்கிடுவோம், தெய்வ போராயுதங்களை கையில் எடுப்போம், தேவனின் அன்பினால் வெல்லுவோம், தேசமெங்கிலும் நாம் செல்லுவோம். ஆமென். எல்லோரும் எனக்கு தெரிந்தவர்கள் அநேக முறை இந்த பாடலை பாடியிருக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த பாடல் பாடும்போதெல்லாம் ஒரு உற்சாகம் வரும். அன்றைய வல்லம் என்கிட்ட கொடுத்துருக்கீங்கப்பா, நான் தூங்கிட்டு இருக்கேனே. எரிகோ அலங்கு சரிந்திடும் விசுவாசிக்காத துணிக்கையில். விசுவாசம் என்ற அந்த வார்த்தை வரும்போது தான் எரிகோ போன்ற அந்த போராட்டங்கள் எல்லாம் விலகி போகும். எதிர்ப்போர் யோசனை அதமாகும். ஆவியில் நிறைந்த ஜெபத்தினால், ஆவியில் நிறைந்து நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அதமாக்கி போட வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாரும் இணைந்து இந்த பாடலை பாடலாம். அரண்களை நிர்மூலமாக்கிடுவோம், தேவ போராயுதங்களை கையில் எடுப்போம், தேவனின் அன்பினால் வெல்லுவோம், தேசமெங்கிலும் நாம் செல்லுவோம். அரண்களை நிர்மூலமாக்கிடுவோம், தேவ போராயுதங்களை கையில் எடுப்போம், தேவனின் அன்பினால் வெல்லுவோம், தேசமெங்கிலும் நாம் செல்லுவோம். அரண்களை நிர்மூலமாக்கிடுவோம். எரிகோவின் அலங்கம் சரிந்திடும் விசுவாசைய காலம் தொனிக்கையில். எரிகோவின் அலங்கம் சரிந்திடும் விசுவாசைய காலம் தொனிக்கையில். எதிர்ப்போர் யோசனை அதமாகும், ஆவியில் நிறைந்த ஜெபத்தினால். எதிர்ப்போர் யோசனை அதமாகும், ஆவியில் நிறைந்த ஜெபத்தினால். அரண்களை நிர்மூலமாக்கிடுவோம், தேவ போராயுதங்களை கையில் எடுப்போம், தேவனின் அன்பினால் வெல்லுவோம், தேசமெங்கிலும் நாம் செல்லுவோம். அரண்களை நிர்மூலமாக்கிடுவோம். ராஜ்யங்களை தள்ளி ஏற்படுத்தும் அதிகாரம் கொண்ட தேவனிடம்
தானியேலின் ஜெப கூட்டாளிகள் இணைந்து ஜெபித்து ஜெயம் பெற்றாங்க. இப்படி இணைந்து ஜெபிக்கும் போது எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு ஜெயம் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ராஜாக்களை தள்ளும் ஏற்படுத்தும் அதிகாரம் கொண்ட நம் தேவனிடம், ராஜாக்களை தள்ளும் ஏற்படுத்தும் அதிகாரம் கொண்ட நம் தேவனிடம், தானியேலின் ஜெப கூட்டாளிகள் இணைந்து ஜெபித்து ஜெயம் பெற்றான். தானியேலின் ஜெப கூட்டாளிகள் இணைந்து ஜெபித்து ஜெயம் பெற்றார். அரண்களை நிர்மூலமாக்கிடுவோம், தேவ போராயுதங்களை கையில் எடுப்போம், தேவனின் அன்பினால் வெல்லுவோம், தேசமெங்கிலும் நாம் செல்லுவோம், அரண்களை நிர்மூலமாக்கிடுவோம். எதிர்ப்பை கண்டு பயப்படும், எதிர்க்கும் பிசாசை முறியடிக்கின்ற வல்லமை இந்த மாதத்தில் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எதிர்ப்பை கண்டு பயப்படும், எதிர்க்கும் பிசாசை முறியடிப்போம், எதிர்ப்பை கண்டு பயப்படும், எதிர்க்கும் பிசாசை முறியடிப்போம், தோல்வியை காணாத யுத்தத்திலே துணிந்து முனைவோம் முன்னேறுவோம், தோல்வியை காணாத யுத்தத்திலே துணிந்து முனைவோம் முன்னேறுவோம், அரண்களை நிர்மூலமாக்கிடுவோம், தேவ போராயுதங்களை கையில் எடுப்போம், தேவனின் அன்பினால் வெல்லுவோம், தேசமெங்கிலும் நாம் செல்லுவோம், அரண்களை நிர்மூலமாக்கிடுவோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அரண்களை நிர்மூலமாக்குகின்ற வல்லமை ஆண்டவர் நம்மளுக்கு தந்திருக்கிற இந்த மாதத்தில் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏதோ ஒரு வாக்குத்தத்த வசனத்தை பிடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காதீங்க. வாக்குத்தத்தங்களை கொடுத்த ஆண்டவரை இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரை விட்டுடுறோம்ல, அவருக்கு உண்மையாக நம்ம நடக்கிறோமா, வாஞ்சியோடு நடக்கிறோமா, அவரை நம்ம அன்பு கூறுகிறோமா, பரிசுத்தத்தோடு வாழுகிறோமா? அப்படி வாழ்ந்தால் தானே அந்த வாக்குத்தத்த வசனம். நீங்கள் இன்றைக்கி எத்தனையோ பேர், எத்தனையோ வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில், டிவியில் நிறைய வாக்குத்தத்த வசனம் நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த வாக்குத்தத்தை கொடுத்த ஆண்டவர் சில கட்டளை வைத்திருக்கிறாரே, அதை நம்ம செய்கிறோமா? நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த மாதத்தில் சொல்லிடுறாங்க. எப்போ வாய்க்கும்? இரவும் பகலோடு வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போது அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா? அப்படி இருக்கீங்களா? ஒரு கேலண்டரை பார்த்து வாக்குத்தத்த வசனத்தை படிச்சுட்டு போகிற உங்களுக்கு எத்தனை பேர் எத்தனை வாக்குத்தத்த வசனம் கொடுத்தாலும் நிறைவேறாது பாருங்கள். ஆண்டவர் இயேசுவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பரிசுத்தமாக வாழ்ந்துருக்கீங்களா? ஒரே வாழ்க்கை தானே, கனி உள்ள வாழ்க்கை, அதை வாழ ஒப்பு கொடுக்கலாமே. ஒரு 20-25 ஆண்டுகளை திரும்பி பார்க்குறேன். அங்கெல்லாம் ஒரு செய்தி, ஒரு காரியம்லாம் அப்படியே ஒரு ஆல்டர் கால் இருக்கும், ஒரு அர்ப்பணிக்கிற நேரமாக இருக்கும், ஒரு அறைக்கூவல் நேரம் இருக்கும். செய்யுங்க, ஒப்பு கொடுப்பீங்களா? இயேசுக்கா வாழ, இயேசுக்கா சாட்சிகளாக நிற்க ஒப்பு கொடுப்பீங்களான்னு சொல்லி அந்த பிரசங்கம் பண்ணுகிறவர் ஆல்டர் கால் கொடுப்பார், அழைப்பு கொடுப்பார். எத்தனையோ பேர் கண்ணீரோடு ஓடி முன்னாடி முழங்கால் படிட்டு, நான் இயேசுக்காக வாழ்வேன், நான் இயேசுவை பிரதிபலிப்பேன், நான் இயேசுவை அவருடைய அன்பை நான் எடுத்து சொல்லுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அழுது ஒப்பு கொடுத்து அவங்க பணி செய்கிற இடத்துல, அங்கே படிக்கிற கல்லூரியில், சுற்றி இருக்கிற வீடுகளில், கிராமங்களில் ஆண்டவர் பற்றி சொல்ல ஓடுவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஆல்டர்களே கிடையாது. நீ நல்லா இருப்ப, நீ வாழ்ந்திருப்ப, ஆசீர்வாதமாக இருப்ப, ஓகே, நல்லது தான். ஆனால் இயேசுவுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இந்த மாதிரி எனக்கு அதுதான் கேள்வி. பார்த்துங்க, ஏதாவது ஆண்டுக்காக செய்யலாமே. சாட்சி எழுந்து நிற்கிறோம்ல,
எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், இதெல்லாம் நம்ம சாட்சி எப்போ நம்ம ஒழுங்குபடுத்துறது? நம்ம குடும்பத்தில் தன் கணவர்கிட்ட, தன் மனைவி கிட்ட, பிள்ளைங்கிட்ட சாட்சி இல்லைல்ல. எத்தனை வாக்குத்தத்தன் வசங்களை வாங்கி என்னமா பிரயோஜனம்? இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அரண்களை நிர்மூலமாக்குன்ற வல்லமை எனக்கு நீங்கள் தந்திருக்கீங்க. ஆண்டவரே, விசுவாசத்தை இந்த கேடகத்தை பிடித்த ஆண்டவரே, அநேக காரியங்கள் உமக்காக இந்த மாதத்தில் சாதிக்க எனக்கு பலன் தாங்க. ராஜாக்களை தள்ளும் ஏற்படுத்தும் அதிகாரம் கொண்ட தேவனிடம் சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. தானியேலின் ஜெபக்கூட்டால் இணைந்து ஜெபித்து ஜெயம் பெற்றாங்களாம். இன்னைக்கு இணைந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற இடமே இல்லை. எங்கேயாவது முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறோமா பார்த்தீங்களா? இதெல்லாம் மனசில் ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு. நேற்றெல்லாம் எல்லாம் ஜூம் ப்ரேயரில் இந்த கொரோனா வந்து எல்லாரையும் மாற்றிடுச்சு. சும்மா இஷ்டம் போல் படுத்துக்கிட்டு, இஷ்டம் போல் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அப்படி தான் ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு அர்ப்பணிப்போடு, ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு முழங்கால் படிட்டு எங்கேனாச்சும் நானும் அப்படி தான் இருக்கிறேன், மாற்றணும்னு யோசிச்சுட்ருக்கேன். உண்மையாகவே அந்த நாட்களில் நாங்கள் வாலிப பருவத்திலாம் 30 ஆண்டுகளை திரும்பி பார்க்குறேன். நாங்கள் வாலிபர்லாம் எங்கள் ஆலயத்து கூடி வந்தால் 40 பேர் 50 பேர் கூடி வந்தாலும் எல்லோரும் முழங்கால் படிடுவோம். இனி எந்த வாலிபர் இல்லாத முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறாங்க. எல்லாம் சுற்றி சேர் போட்டுட்டு அப்படி தான் போதும் இல்லை ஜெப வாழ்க்கை. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த மாதத்தில் நாங்கள் வித்தியாசமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்கிற நேரம் பார்த்துங்க. ஆண்டவர் அப்படி வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க முடியாது உங்களை அன்பாக கேட்கிறேன். பிரைஸ் எல்லாம். ஆண்டவர் தொடர்ந்து ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாக ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை நான் ஆராதிப்பேன். ஒரே ஒரு அந்த பாடலை பாடி ஆண்டவரை துதித்து ஆராதித்து விட்டு ஆண்டவருடைய வாசனத்துக்கு நேரம் நம்ம கடந்து போகலாம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து எல்லாவற்றையும் மறந்து ஒரு பரிசுத்தத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. அப்பா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், வல்லவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோன்னு சொல்லி இருக்கிற இடங்களில் தயவு செய்து ஆண்டவரை துதிக்கும்படியாய் நீங்கள் ஆண்டவரை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆராதிக்கும்படியாக அன்பாக கேட்கிறேன். ஆமென். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சொத்திர பலிகளோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சொத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரை இயேசுவை ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன்,
ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே வல்லவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, நாங்கள் உம்மை ஆராதித்து உம்மை பாடணும். ஆண்டவரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை தாங்கப்பா நாங்கள் துதிப்போம். ஏனென்றால் நீ எல்லா நேரத்தில் நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு. துன்ப நேரத்தில் நீங்கள் தான், இன்ப நேரத்தில் நீங்கள் தான், இன்னல் வேலையில் நீங்கள் தான். மாறிடாத எங்கள் நேசரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமை படைத்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீங்கள் சர்வ வல்லமை படைத்தவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனப்பா. உம்மை போல் இந்த உலகத்தில் வேறு ஒரு அன்பு இல்லைப்பா. ஆண்டவரே, இந்த அன்புள்ள தெய்வத்தை நாங்கள் பெற்று இன்னும் அநேக காரியங்களில் சாட்சி இல்லாது வாழும்போதும் தேவன் எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிற அந்த அன்புக்காக நன்றிப்பா. மாறாத ஆண்டவரை, தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரும் நீரே, என் தாதோ ஆண்டவரே, தாரகம் நீரே, எல்லாம் நீங்கள் தான்ப்பா. ஆண்டவரே முக்கு சோத்திரம். ஆண்டவரே, துன்ப நேரத்திலும் சரி, இன்ப நேரத்திலும் சரி, இன்னல் வேலையிலும் சரி, மாறிடாத நேசரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம். மகிமை உள்ளவரே, எல்லாரும் ஆண்டவரை சோத்தரிங்களேன். கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களப்பா. இந்த புதிய மாதத்துக்காக நன்றிப்பான்னு சொல்லுங்களேன். குடும்பத்துக்காக நன்றி சொல்லுங்க. உங்க தேவையெல்லாம் சந்திக்கிற தெய்வம் கடந்து வந்திருக்கிறாரே, நன்றி சொல்லுங்கப்பா. உமக்கு சோத்திரம். இந்த நாளில் நீங்க பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும்னா அவர் விரும்புகிற பரிசுத்தம் இருக்கணும் ஐயா. அம்மா, அவர் விரும்புகிற பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதையா. அம்மா, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. நீ வெறுமையாதான் நீங்கள் நல்லா ஆடி பாடலாம், ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் உள்வாங்கலாம். ஆனால் அந்த வாக்குத்தத்த வசனங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் இந்த மாதத்தில் உங்களுக்கு அது நிறைவேறணும்னா வாக்குத்தத்தை கொடுத்த ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் மாயமற்ற வாழ்க்கை இல்லாதபடி, குற்றமற்றவளாய், பரிசுத்தம் உள்ளவளாய், ஹல்லேலூயா, கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவரும் துரோகம் பண்ணாதபடி, கண்களில் ஈச்சை இல்லாதபடி, பெருமை இல்லாத
இல்லாதபடி நீங்க வாழும்போது தான் ஐயா அம்மா அந்த வாக்குத்தத்த வசனம் நிறைவேற்றப்படும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஏனென்றால் நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை படைத்த தேவன் மாத்திரம் அல்ல, அவர் பரிசுத்தத்தில் அதிக அக்கறை உள்ள தேவன். அவர் பரிசுத்தத்தில் அக்கறை உள்ள தேவன். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நீங்க விசுவாசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனத்தை எதையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை இந்த காலை நேரத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆமென், ஆமென், ஆமென். அப்பா எங்களே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிற நேரையா, அர்ப்பணித்து ஜெபிக்கிற நேரம். வெறுமையாய் வாழுகிற வாழ்க்கை வேண்டாம்ப்பா. ஒரு ஆண்டவரே மாயமற்ற வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உமக்கு பரிசுத்தமாய் உமக்கு உண்மையாய் ஆண்டவரே வாழ எனக்கு உதவி செய்யும், வாழ உதவி செய்யுங்க சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவருக்கு நீங்க வேணுமா ஐயா? நீங்க ஆண்டவர் இயேசுக்கு நீங்க வேணும். தம்பி தங்கச்சி ஆண்டவருக்கு வேணும்பா. இயேசு உங்களை தான் நேசிக்கிறார். இயேசு உங்களை அன்பாய் அழைக்கிறார், அன்பாய் அழைக்கிறார். இந்த உலகத்துக்கு சாட்சியாக வாழ அழைக்கிறார். ஒரே வாழ்க்கை தானே. இயேசுக்கா வாழலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? பரிசுத்தத்தோடு வாழ ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னா பரிசுத்தமாய் வாழ்ந்தா போதும் ஐயா. அம்மா பரிசுத்தமாய் வாழ்ந்தா போதும். வேதத்தில் இருக்க அத்தனை வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு தான் சொந்தம். அவருக்கு உண்மையாய் வாழணும், விசுவாசத்தோடு வாழணும். நம்பிக்கையற்றவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ல. இயேசுவை அநேக நீங்கள் ஊறுகா மாதிரி தான் தொட்டுக்கிறீங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. தேவை போது தொட்டுட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கீங்க. அவர் வல்லமுள்ள ஆண்டவர் தெரியுமா? அவர் சர்வ வல்லமை படைத்த தேவன் தெரியுமா? அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை தெரியுமா? அவரை நம்புறீங்களா? அவர் விசுவாசிக்கிறீங்களா? உள்ளத்தில் ஆழத்தில் நோக்கி பார்ப்பீங்களா? உள்ளத்தில் ஆழத்தில் நோக்கி பார்க்கும்போது இந்த உலகத்தில் எல்லாருடைய அன்பை காட்டிலும் எங்கள் அப்பா இயேசுடைய அன்பு பெருசு. அது அளவு கடந்து அளக்க முடியாத அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்புள்ள தெய்வத்துக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? அர்ப்பணித்து ஜெபிப்பீங்களா? கடைசியாக இந்த பாடலை பாடி நம்ம முடிக்கலாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அப்பா எபினேசராக இருந்தீங்கப்பா, எல்ருவையாக இருந்தீங்க, இந்த மாதத்தில் இருங்க. எகோவார் அப்பாவாக இருந்தீங்க, இந்த மாதத்தில் இருங்க. நம்மளத்தில் அன்பு தான்ப்பா எங்களுக்கு கூற தெரியும். இப்படி சொல்லுங்களேன். நீ ரொம்ப ஆகா ஓகோன்னு இருக்க வேண்டியதில்லைம்மா. கொஞ்சம் பரிசுத்தமாக அவருக்கு பிரியமாக வாழுகிற இடத்துல நீங்கள் சாட்சியாக அடிக்கடி சொல்கிறது அது அவங்க மனைவிக்கும் உங்கள் கணவருக்கு துரோகம் பண்ணாதபடி, இந்த உலகத்தில் யாரும் ஏமாற்றாதபடி, உங்கள் கனவுல கூட யாருக்கும் துரோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காதபடி அப்படி வாழ்வியல் என்றால் ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாதபடி இந்த மாதத்தில் ஆசீர்வதிப்பாரையா. நீ விரும்புகிற காரியம் உங்களுக்கு கிடைக்கும். நீ விரும்புகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். இதுதான் வாக்குத்தத்தம், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்குன்னா இரவும் பகலோட வேதத்தில் தியானமாக இருங்க. அவரே நம்புங்க. அப்போ தான் உங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடிக்கிறீங்களோடைய அதுக்கு முன்னாடி ஒரு கட்டளை இருக்குல்ல, அதை நீங்கள் மறந்துடுறீங்கல்ல. அதை மறவாதபடி அது ஒப்பு கொடுங்களேன். இந்த மாதம் உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக உங்களுக்கு இருக்கும். எல்லாரும் இணைந்து இந்த பாடலை பாடலாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து இந்த பாடலை பாடலாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா, ஆமென். அப்பா,
நம்மளை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. முழு மனதோடு நாங்கள் உண்மை ஆராதிப்போம். உண்மையே நம்பி இந்த மாதம் முழுவதும் இருப்போம்ப்பா. உண்மை ஆராதித்து கொண்டே இருப்போம். ஏனென்றால் எபினேசராக கடந்த மாதம் முழுவதும் இருந்த ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிற ஆண்டு என் கூட இருக்கிறீங்க. எங்களை காண்கிற தேவனாக இருந்தீங்க கடந்த மாதத்தில். இந்த மாதத்திலும் எங்கள் காண்கிற தேவனாக கடந்து வந்திருக்கீங்க. யெகோவா ரஃபாவாக இருந்தீங்கப்பா. நீங்கள் எத்தனை பலவீனங்கள், எத்தனை ஆபத்துக்கள் வந்தீங்களப்பா. ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு கூறாதபடி வேறு யார் இடத்துலப்பா அன்பு கூற முடியும்? எனவே ஆண்டவரே, தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்மை துதித்து கொண்டே இருக்க, உண்மையே யோசிக்க, உமக்காகவே வாழ இந்த கிருபையை தாரும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். வேத வசனத்தின் மூலமாக எங்கள் கூட பேசுங்கப்பா. நீ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் உங்களுக்கு அதிகமாக நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் கூட இது நைட்டில் ரொம்ப பிளான் பண்ணி ரொம்ப ஜெபம் பண்ணி ஆண்டவரே இப்படி பாத்தில் போய் காலைல 7 மணிக்கெல்லாம் போய் நின்றுணும், உடைய வசனத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும்னு சொல்லி ரொம்ப தீர்மானம் பண்ணேன். கரெக்டாக யோசித்து ஜெபம் பண்ணி முடித்தோன்னே ரொம்ப பயங்கரமான கோல்டு, ஒரு மாதிரி ஃபீவரிஸ்டாக இருந்துச்சு. என்னால் ஒன்றும் பண்ண முடியாத அந்த டேப்லெட்டை நான் கட்டாயம் போட்டால் தான் அந்த கோல்டு நிற்கும். இந்த ரன்னிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. என்ன ஆண்டவரே, இந்த டேப்லெட் போட்டால் காலையில் எழுந்திருக்க முடியாதே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு நான் டேப்லெட் போட்டேன். நல்லா ஒரு பக்கம் எனக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் நேற்று நாளில் 7 மணி நேரம் கிட்ட நல்லா தூங்கினேன். ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வார். ஒரு காரியத்தை என்னை ப்ரிப்பேர் பண்ணுறாருனா, ஆயத்தப்படுத்துகிறான்னா, நமக்கு நல்ல பலனும் அந்த ஆரோக்கியம் இருக்கணும்ல. அதுக்கு ஆண்டவர் இல்லைன்னா கட்டாயம் நான் 2 மணி வரைக்கும் இல்லை 1 மணி வரைக்கும் உட்காந்துட்டு காலையில் எழுந்துச்சு அப்படியே வந்திருப்பேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் 7 மணி நேரம் தூங்குனதே கிடையாது. 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படி தான் தூங்கின நாட்கள் உண்டு. சும்மா உட்கார இடத்துல எங்கன்னா தூக்கம் வரும். ஆனால் நேற்று ஆண்டவர் மாத்திரை போட்டோம், நல்லா தூக்கம். காலையில் லைவில் உட்காந்துருந்தேன். அதுக்கு பிறகு எழுந்துச்சு கொஞ்சம் திருப்பி தூங்கினேன். குட்டி கழிச்சு பார்த்தா 8 மணி நேரம் தூங்கியிருக்கேன் நேற்று. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு புதிய பொலிவு, ஒரு புதிய மகிழ்ச்சி. ஆண்டவர் நல்ல தூக்கத்தை கொடுத்து அழைச்சிட்டு வந்திருக்கார். காலை 7 மணிக்கு நிற்க முடியல, ஆனால் நான் 10:30 மணிக்கு வந்து ஆண்டவர் பார்த்து நிற்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர் தந்தார். எல்லாம் எது செய்தாலும் நன்மைக்கு தான். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப ஆசைப்படுவேன் ரொம்ப நேரம் நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லி, முடியல. ஆண்டவர் நேற்று அந்த தூக்கத்தை கொடுத்தார். பாருங்களேன், ஒரு கஷ்டம் ஒரு நஷ்டம் வரும்போது அதில் ஒரு நன்மை இருக்குது. ஒரு புதிய தெம்பு, ஒரு மாதிரி ஒரு நல்ல அமைதியான ஒரு சூழ்நிலை. மனதில் எத்தனையோ போராட்டங்கள் கஷ்டங்கள் இருக்குது, ஆனாலும் ஒரு அமைதி சூழ்நிலை, ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசத்தை அப்படி கொடுக்குற ஒரு நேரமாக ஆண்டவர் காலையில் எழுந்திருக்கும் போது எனக்கு இருந்துச்சு. அறிகுறியாக எழுந்து டென்ஷனில் எழுந்து அப்படி இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாக தான் செய்வார். அவருடைய பிள்ளைகளுக்கு அதுதான் உண்மையாக ஒரு நேசிக்கிற பிள்ளைகளுக்கு உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான். ஆல் ஃபார் குட், எல்லாம் நன்மைக்கு தான். அப்படி நான் உணர்ந்த ஆண்டவரே, நைட்டெல்லாம் இப்படி தூங்க வச்சுட்டிங்களே, காலையில் என்ன பண்ண போகிறேன்? ஆனால் அவருடைய பிரசனத்தை அளவு கடந்து ஊற்றி கொண்டு இருக்கிறார். பிரைஸில் ஒரே ஒரு வசனத்தில் 3 வசனத்தில் யோசிச்சு வந்திருக்கிறேன். உண்மையாக வாக்குத்தத்த வசனம் மாதிரி இருக்காது. ஆனால் இந்த மாத்திரை நீங்கள் என்ன பண்ணணும் அது மாத்திரை நான் சொல்லிடுறேன். நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பெற்றுக்கொண்ட அத்தனை வாக்குத்தத்த வசனம் வாழ்க்கையில் நிறைவேறும். அதை நான் எனக்கு ஆண்டு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி எத்தனை முறை அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வசனமும் புதுசாக தான் இருக்கும், புதுசாக தான் வரும். நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு நாள் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மீன் குழம்பு வைக்கிறீங்க வச்சுங்களேன், இன்றைக்கி வைக்கிறீங்க, அடுத்த வாரம் வைக்கும்போது அதே டேஸ்ட்டில் வைக்க முடியுமா? கொஞ்சம் காரம் கூடுதலாகிடும், கொஞ்சம் உப்பு அதிகமாகிடும், டேஸ்ட் கம்மியாகிடும், இல்லை மீனை பொறுத்து அந்த குழம்பு டேஸ்ட் மாறும். எனவே என்ன தான் நீங்கள் கைப்பக்கத்தில் வச்சாலும் ஒரே மாதிரி குழம்பை இன்னொரு முறை வைக்க முடியாது, கொஞ்சம் டேஸ்ட் மாறும். அதே மாதிரி தான் ஆண்டோடைய வார்த்தையும். நீ ஒரு முறை நீங்கள் தியானித்துட்டேன் எனக்கு ஓகே, அப்படி இல்லை. திருப்பி அந்த வசனத்தை படிக்கும்போது நாளைக்கு வித்தியாசமாக அந்த வசனம் நம்மளோடு பேசும். இதில் இருக்கிற அத்தனை வசனங்களும் 66 புத்தகத்தில் இருக்கிற அத்தனை வசனங்களும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட எல்லாமே நம்மளை அப்படியே உருவ குத்துக்கிறதா இருக்கும். ஒரு கதை புத்தகத்தை படிக்கிற மாதிரி படிச்சிங்கன்னா ஆண்டவர் பேச மாட்டார். இந்த உலகத்திலே அதிகமான ஒரு விற்பனையான ஒரு புத்தகம், பேசுகிற ஒரு புத்தகம், உயிருள்ள ஆண்டவர் இயேசு நம்மளோடு கூட பேசுகிற ஒரு புத்தகம்.
இந்த வேதத்தில் நீங்கள் எவ்வளோ கண்ணும் கருத்துமாக வாசிக்கிறீங்களோ அந்த வசனம் உங்கள் கூட பேசும். அதான் நாளில் அந்த வசனத்தை மாற்ற நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 118 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஆண்டவர் தெளிவாக பேசின ஒரு காரியம். இத்தனை நாட்கள் நேற்று வரைக்கும் மனுஷனை தான் நம்பியிருந்தேன், இன்றைக்கி நான் மாறிட்டேன், நீங்களும் மாறணும்னு சொல்ல தான் வந்திருக்கு. இந்த மாதத்தில் மனுஷனை எதுவும் இதை செஞ்சிடுவான் அதை செஞ்சிடுவான், என் பிள்ளைகளுக்கு இது நடந்துடும் அப்படின்னு இல்லாதபடி கர்த்தர் பேரில் நீங்கள் பற்றுதலாக இருக்கும்போது அவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அதுக்கு எக்ஸாம்பிள் யோசிப்பு தான். அவர் அதிகமாக எத்தனையோ பாடுகள், செய்யாத தப்புக்கு சிறைவாசம் அனுபவிக்கிறார். ஆனாலும் அந்த போத்திபாருடைய மனைவி இச்சைக்கு கூப்பிடும்போது ஆண்டு மேலே அந்த பற்றுதல், ஆண்டு மேலே இருக்க அந்த அன்பின் நிமித்தமாக என் ஆண்டுக்கு விரோதமாக பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்லி மேலாடை விட்டுட்டு ஓடுகிறதை பார்க்கிறோம். அதனாலே அவனுக்கு சிறை தண்டனை பார்த்துங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு பற்றுதலை ஆண்டவர் இந்த நாளில் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். அந்த மாதத்தில் மனுஷன் மேலே இல்லாதபடி, மனுஷனை நேசிக்காதபடி யோசிப்பை போல நீங்கள் கர்த்தரை நேசித்து அவர் மேலே பற்றுதலாக இருக்கும்போது, நீங்கள் யாராவது ஒருத்தர் அதிகமாக நேசித்தீங்கன்னா அவருக்காக என்ன வேணால் செய்வீங்க தெரியுமா? அப்படி ஆண்டவரை நேசிங்க. இந்த நாட்களில் இந்த மாதத்தில் மனுஷன் நம்பதை விட்டுருங்க. இதை செஞ்சுருவான் அதை செஞ்சுருவான் அப்படின்னு சொல்லிட்டு எதோ வாக்குத்தத்த வசனம் நீங்கள் கிரகிக்கிறீங்க, வாங்குறீங்க உள்ள. ஆனால் ஒரு நாள் அதை நீங்கள் அபியாசப்படுறது கிடையாது, அதை யோசிக்கிறது கிடையாது. அதில் என்ன முன்னாடி ஒரு கட்டளை இருக்கையா, கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அந்த வாக்குத்தத்த வசனம் நிறைவேற்றப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதத்தில் மனுஷன் நம்பதை விட்டுருங்க, கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பேங்க, பற்றுதலாக இருங்க, அன்பு செலுத்துங்க. அப்படி ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து யோசிப்படி வாழ்க்கையில் 13 ஆண்டுகள் எத்தனை போராட்டங்கள், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டுடைய அன்பு, ஆண்டு மேல் இந்த பற்றுதலை விடாதபடி யோசிப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்ததுனால ஆண்டவர் அதுக்கு பிறகு ஒரு உயர்வு கொடுத்தார். பார்த்தீங்களா? ராஜா அந்த பார்வோனுடைய அரண்மனையில் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம். ஐயா, முந்தின நைட்டு வரைக்கும் சிறையில் கிடக்கிற ஒரு கைதி இல்லை, செய்யாத தவறுக்கு குற்றத்தை தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு சிறை கைதி. ஆனாலும் அந்த சிறை வாசத்துலேயும் அவன் 13 ஆண்டுகள் ஆண்டுடைய அன்பை விட்டு விலகாதபடி மனுஷன் நம்பவே இல்லை, ஆண்டு மேலே பற்றுதலாக இருப்பான். பார்வோன் அந்த போத்திபார் வீட்டில் அந்த மனைவிக்கு இசைந்திருந்தால் அவன் சந்தோஷமாக யோகபோகமாக வாழ்ந்திருக்கலாம். மனைவி சொன்னால் கட்டாயம் கணவர் கீழ்ப்படிவார்ல. ஆனால் இல்லை, என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய முடியாது. அந்த ராஜ வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு இன்னொரு வாழ்க்கை வச்சிருக்கிறார், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வச்சிருக்கிறார். அது வரைக்கும் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, மனுஷன் நம்ப மாட்டேன். இந்த மனைவிக்கு இசைந்தால் நான் சந்தோஷமாக வாழ்ந்தால் நம்ப மாட்டேன், இல்லை. அப்படி விட்டுட்டு அந்த பற்றுதல் நிமித்தமாக, அந்த அன்பு நிமித்தமாக, ஓடுறது நிமித்தமாக பார்வோனுடைய அரண்மனையில் ராஜாக்கு அர்த்தம். எனக்கு பிடிச்சமான ஒரு வார்த்தை என்னென்னா, இந்த தேசத்தில் இந்த அரியணையில் மாத்திரம்தான் உனக்கு நான் உயர்ந்தவன், அதுக்கு பிறகு எல்லாமே நின்றான். இந்த தேசத்தில் உன்னுடைய வாய்ப்பிறப்பு இல்லாதபடி கையை காலை யாரும் ஆட்டக்கூடாதான். என்ன கட்டளை பாருங்களேன். கர்த்தருக்காக பொறுமையாக காத்திருந்தது நிமித்தமாக, அன்பு செலுத்தது நிமித்தமாக, பரிசுத்தமாக வாழ்ந்தது நிமித்தமாக, மனுஷன் நம்பாதபடி ஆண்டு பேரிலே அந்த பற்றுதல் இருந்ததுனால யோசிப்படி வாழ்க்கை ராஜாக்கு அடுத்த ஸ்தானம். எவ்வளோ பெரிய உயர்வு உங்களுக்கு இந்த மாதத்தில். அப்படிப்பட்ட உயர்வு வேணும்னா, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார்ல யோசிப்பு. அது சொன்னப்போ நிறைய சொல்லலாம், அவன் சொப்பனை கொடுத்தது வந்ததெல்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார்ல. இவ்வளோ பெரிய வாழ்க்கை, 13 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு யோசிப்படைய வாழ்க்கை ஸ்டெப் பை ஸ்டெப் ஆண்டு உயர்த்தவே இல்லை, அபவுட்டன் தான். அப்படியே கஷ்டப்பட்ட சிறை, ஜஸ்ட் ஆப்போசிட் அரண்மனை. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ஆமென். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதத்தில் மக்களை நம்புறத, பெரிய அதிகாரிகள் நம்புறத, மனுஷனை நம்பதை விட்டுடுங்க. அவர் மேலே பற்றுதலாக இருங்க. ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா, நீங்கள் தான்ப்பான்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் ஏற்ற நாளில் உங்களை உயர்த்தி அழகு பார்க்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதுக்கு பிறகு நீதிமொழிகள் 3:6 வாசிக்கலாமா?
உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவிப்படுத்துவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தது மாத்திரம் இல்லை, அவரை நம்பி இருக்கிறது மாத்திரம் இல்லை, இந்த நாட்களில் என்ன சொல்கிறார், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவிப்படுத்துவார். உங்கள் இந்த மாதம் முழுவதும் எல்லா நேரத்திலையும் அவரே நினைத்து வாங்க. 24x7 சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மெடிக்கல் ஷாப்லாம் இருக்குது. அப்படி 24 மணி நேரமும் இந்த மாதத்தில் அவரே நினச்சிட்ருங்களேன், ஆண்டவர் உங்கள் பாதையை செவிப்படுத்துவாங்க, நல்லா இருப்பீங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா தானியேலுடைய வாழ்க்கையை நீங்கள் சொல்லலாம், பார்க்கலாம். தானியேலுடைய வாழ்க்கையில் சிறைப்பிடிக்கப்பட்டு அவன் தேசத்தில் இருக்கிறான். ஆனாலும் அவனை எப்படியாவது தப்பு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தானியேலை ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சி சிங்கக்கபியில் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் யோசித்தாங்க. எத்தனையுமே தப்பு கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் 3 வேளை அந்த எருசலேமை நோக்கி பலகைகளை திறந்து வைத்து ஜெபிக்கிற அதை பார்க்குறாங்க எல்லாரும். அவர் ராஜா கிட்டே போய் சொல்கிறாங்க, ராஜாவை இப்படி 30 ஆள் அளவுக்கு உங்களை தவிர வேறு யாரும் அவங்க சேவிக்கக்கூடாத தேசத்தில், அப்படி சேவித்தால் சிங்கக்கபிக்கு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பத்திரத்தில் எல்லாம் சீல் போட்டு வாங்கிட்டாங்க. ஆனாலும் தானியேலுக்கு அது தெரியும், பத்திரத்தில் கையெழுத்தாயிடுச்சு, நம்ம பலகைகளை திறந்து ஜெபிக்கக்கூடாது, படங்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அப்படி யோசித்தாரா? இல்லை. அவர் எப்போவும் ஜெபிக்கிற மாதிரி அவர் வழியெல்லாம் அவரையே நினைத்து கொண்டு ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அவரையே நினைக்கிறார். எத்தனை ராஜா வரட்டும், கையெழுத்து போடட்டும், அவர் முத்திர மோதத்தினால அவர் என்ன தான் கையெழுத்து போடட்டுமே, சிங்கக்கபியாக இருந்தாலும் பரவாயில்ல, என் வழிகளை அவரை நான் நினைத்து கொள்வேன், அவர் என் பாதைகளை செவிப்படுத்துவார். அவர் நினச்சிட்டாரு, நான் ஆண்டவருக்கு முன்பாக அவரே நினச்சிட்ருப்பேன், எப்பவும் போல் நான் 3 வேளை ஜெபிப்பேன், என் பாதைகளை சிங்கக்கபியை அவர் சரி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையெழுத்து ஆன பிறகும் தெரிந்த பிறகும் எப்பவும் போல் 3 வேளை நம்ம என்ன பண்ணியிருப்போம், பழங்களில் ஆண்டவருக்கு தெரியாதா, பூட்டி அறைக்குள்ளே வருகிற ஆண்டவர் தானே, எனவே நம்ம கதவெல்லாம் பூட்டிட்டு உட்காந்து ஜெபிப்போம். யாருக்கும் வேண்டாம், இடையூறு வேண்டாம், கஷ்டப்படுத்த வேண்டாம், நம்ம இப்படி அமைதியாக வாழலாமே, அப்படி தான் நம்ம சாக்குப்போக்கு சொல்கிறோம்ல இந்த நாட்களில். அப்படி இல்லை. என் தேவனுக்கு முன்பாக அவரை தான் நான் நினைப்பேன். அவர் நினச்சிட்டு இருந்தேன்னா, அவரை நோக்கி நான் 3 வேளை ஜெபிச்சிட்டேன்னா என் வழிகளை அவர் சேவைப்படுத்துவார். சிங்கக்கபி போனாலும் சரி, சிங்கத்தின் வாயை கட்டி போடுவோம். அவருக்கு தெரியும் தானியேலுக்கு. ஏன்னா அவரே 24 மணி நேரம் அவரே தான் நினச்சிட்ருக்காரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்கள், வேதத்தில் இருக்க வாக்குத்தத்தங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா 24 மணி நேரமும் அவரே நினைத்து கொண்டிருங்க. ஆண்டவர் வழிகளை செவிப்படுத்துவார். அந்த ஜெபித்தது நிமித்தமாக சிங்கக்கபியில் தூக்கி போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். வழிகளை செவிப்படுத்தினாரா இல்லையா? ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தாரா இல்லையா? எனவே 24 மணி நேரமும் இந்த மாதம் முழுதும் அவரையே நினைத்து கொள்ளுங்க. அவர் மேலே பற்றுதலாக இருங்க, அவரை நினைத்து கொள்ளுங்க. ஆண்டவர் வழிகளை இந்த மாதத்தில் செவிப்படுத்துவார். 3வது வசனத்தை மாற்ற நான் வாசிட்டு முடிக்கலாம். நீதிமொழிகள் 16:3. பிரைசலாம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது யோசனைகள் உறுதிப்படும். அல்லேலூயா. உன் வழியில் நினைக்கிறது மாத்திரம் இல்லை, நிறைய பேர் நினைப்பாங்க ஆண்டவரே சொல்லி 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. மனுஷன்கிட்ட கொடுத்துட்டு, அப்பா இதை பார்த்துக்க, இதை நீ கட்டாயம் நீ தான் செய்யணும், என் மகளுக்கு நீ தான் மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கணும், என் மகனுக்கு நீ தான் பெண் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனுஷன்கிட்ட ஒப்பு கொடுப்பாங்க. இந்த வீடை நீ தான் இன்ஜினியர், எப்படியா நீ கட்டி முடிக்கணும், எனக்கு வேறு தெரியாது அப்படின்னு ஒப்பு கொடுப்பீங்க. இல்லை, இந்த வசனம் சொல்லுகிறது நீதிமொழி 16:3, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது உன் யோசனைகள் உறுதிப்படும். அல்லேலூயா. எனவே உங்கள் வாழ்க்கையெல்லாம் நீங்கள் வெளியெல்லாம் இந்த மாதம் நினைக்கிறது மாத்திரம் இல்லை, உங்கள் காரியத்தை எல்லாம் இந்த மாதத்தில் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அழகாக நடத்துவார். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தான். எல்லோரும் பார்க்குறாங்க, இந்த பாரு, இந்த நிறுத்தின பொருட்களை நீ வணங்கணும், கிண்ணறங்கள் கீத வார்த்தைகள்லாம் முழங்கும் போது நீ வணங்கணும், வணங்கலைன்னா இந்த நெருப்பில் தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அவர் 3 பேருமே என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆண்டவரே, எங்களுடைய உயிர், எங்களுடைய எல்லா காரியங்களும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன், இவங்க வாசிக்கும்போது இந்த சிலையை நான் வணங்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஆண்டவர் என்னை தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனால் நெருப்புக்கு, நீ நித்தின பொருட்களையே நான் வணங்க மாட்டேன். என்னென்னா என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சரீரம் எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன்.
ஒன்றும் பண்ண முடியாது யாராலும். என்ன விசுவாசம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. அப்படி இந்த மாதத்தில் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வந்து ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த மாதத்தில் எது நடந்தாலும் நடக்காமல் போனாலும் என்னுடைய காரியத்தை, என்னுடைய ஊழியத்தை, என் குடும்பத்தை ஆண்டவரே ஒவ்வொரு நாள் நினைக்கிறது மாத்திரம் இல்லை, உண்மை என்னுடைய எல்லா காரியங்களும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படி ஒப்பு கொடுத்தாங்க. கிண்ணறங்கள் கீத வாட்கள்லாம் முழங்குது, எல்லாரும் பண்ணிடுறாங்க. இவங்க 3 பேர் நின்ட்டாங்க. சான்ஸே இல்லைப்பா, சான்ஸே கிடையாது. அவர் என்னை தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் நான் வணங்க மாட்டேன். என்ன விசுவாசம் பாருங்கள். ஒப்பு கொடுத்துட்டாங்களே வாழ்க்கையை. அதுக்கு பிறகு ராஜா கட்டளையிட 7 மடங்கு நெருப்பை அதிகப்படுத்துகிறாங்க. சாதாரண மடங்கள் 7 மடங்கு. வாழ்க்கையில் நீ என்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அநேக காரியங்கள் தடையாக வந்து நிற்கும். பல பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். உறுதியாக இருங்க. என் வாழ்க்கையை, என் மகளை, என் மகனை, வீடு கட்டுக்கிற காரியங்களை, என் கடன் பிரச்சனையை என் ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். அவரே நினச்சிட்ருக்கேன். மனுஷனை நம்பலை, அவர் பெறுதலாக பற்றுதலாக இருப்பேன். என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன். என் தப்பு வைப்பார் ஆண்டவர், தப்பு வைப்பார். அப்படியே தப்பு வைக்கலாம் கூட பரவாயில்ல, அவர் துரோகம் பண்ண மாட்டேன், வேறு யாரும் நம்ப மாட்டேன், வேறு யாரையும் நினைக்க மாட்டேன், ஆண்டவர் தான் நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லி அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தாங்க. 7 மடங்கு அந்த சூளை வந்து மேற்கூட்டப்படுகிறது, தீ மூட்டப்படுகிறது. கொண்டு போனவங்க கருகி போயிட்டாங்க. அழகாக 3 பேர் உள்ளே போகிறாங்க. 4வது நபர் ஒருத்தர் உலாவி கொண்டு ராஜா பார்க்குறான். 3 பேர் தானே போட்டாங்க உள்ள, 4வது யார்? தெய்வத்துவத்தில் ஆண்டவர் அனுப்பிட்டார். வழிகளை உங்கள் காரியத்தை ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. உங்கள் யோசனையெல்லாம் உறுதிப்படும். யோசனை அவங்களுக்குள்ளே வந்துச்சு, ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்துருவோம், அவங்களோட பார்த்துப்பார். அழகாக ஒப்பு கொடுத்தாங்க. வெளியே தூக்கி விட்டாங்க. முடியல கூட அந்த நெருப்பு வாசனை வரலையா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி இந்த நாட்களில், இந்த மாதத்தில் மனுஷன் நம்பாதபடி கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருங்க. உங்கள் வழியெல்லாம் 24 மணி நேரம் அவரை நினைத்து கொள்ளுங்க. உங்கள் செய்கைகளெல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். நன்மையும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையில், தொழிலில், தனிப்பட்ட வாழ்க்கையில் தொடரும். பார்த்துங்க, அவரால் கூடாது ஒன்றுமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவன் அப்போ ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த மாதத்தில் நிவேதத்தை அநேக வாக்குத்தத்த வசனங்களை வாசித்திருக்கலாம். இதெல்லாம் நிறைவேறன்னா இந்த 3 காரியத்தை செய்யுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, வாழ்ந்திருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, மனுஷனை நம்பிட்டோம்ப்பா. நாங்கள் இத்தனை நாட்களாக எங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கைக்காக, எங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்காக, அநேக காரியங்களுக்காக நாங்கள் மனுஷனை நம்பிட்டோம். நீ தயவாக மன்னிச்சிருங்க, எங்களை தயவாக மன்னிங்க ஆண்டவரே. இனிமேல் நாங்கள் மனுஷன் நம்ப மாட்டோம். உன் பேரில் தான் நாங்கள் பற்றுதலாக இருப்போம். உண்மை தான் நம்புவோம். உண்மை நம்பியிருந்த யோசிப்புக்கு ஒரு பலத்த, ஒரு உயர்ந்த ஒரு போஸ்டை கொடுத்தது போல் நாங்கள் நாங்கள் பற்றுதலாக, உண்மையில் பற்றுதலாக இருக்கும்போது இந்த உலக வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவீர் ஆண்டவரே. 24 மணி நேரம் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நினைவாகவே இருக்கணும் ஆண்டவரே. உண்மை நினைக்கிறோம். எங்கள் வழிகளெல்லாம் செவிப்படுத்தணும், நாங்கள் உண்மை நினைக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு பிறகு எங்களுடைய செய்கைகளை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் யோசனைகள் உறுதிப்படணும்னா, எங்கள் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை, வீடு கட்டி முடிக்கணும், கடன் தீரணும், எங்கள் யோசனைலாம் வந்து உறுதிப்படணும் அப்படின்னா எங்கள் செய்கைகளை ஆண்டவரை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெகோ அவனுடைய யோசனைகள் என்னென்னா, கட்டாயம் ஆண்டவர் நெருப்புக்கு தப்புவிப்பார். தப்புவிக்காமல் போனாலும் நான் வணங்க மாட்டேன். அந்த செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. நான் செய்ய மாட்டேன், செய்யவே மாட்டேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவர் அழகாக எத்தனை மடங்கு நெருப்பு வரட்டும் தப்பி வைத்தார். பார்த்தீங்களா எப்படி இந்த வாழ்க்கையில், இந்த மாதத்தில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற தேவன், துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் தான். அவர் துதிகள் மத்தியில் பிரியப்படுகிற தேவன் தான். ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது நடக்கணுன்னா அவரை துதித்து, அவரை ஆராதித்து அவர்கிட்ட எதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் வாசம் பண்ணுவார், அவர் வருவார். ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தங்கள் வசனம் நிறைவேறணும்னா நீங்கள் பரிசுத்தமாய் வாழணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே அந்த பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. நான் 1 மணி நேரம் கர்த்தரை துதித்து ஆராதித்தேன், அதனால் எனக்கு இது கிடச்சிரும். ஏமாந்து போகாதீங்க. அவர் பிரியப்படுவார், அவர் வந்துடுவார்.
ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடக்கணும், உங்கள் வாழ்க்கையை செழிக்கணும், உங்கள் குடும்பம் செழிக்கணும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை செழிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் செய்யணும். மனுஷன் நம்பாதபடி, வேறு யாரையும் நம்பாதபடி அவர் பேர் பட்டதலாக இருக்கணும். எல்லாவற்றையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உயர்த்தி அழகு பார்த்து கனப்படுத்தும். இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எங்களோட கூட இடைப்பட்டு ஆண்டவரே துதித்தோம், சோத்தரித்தோம், எங்களை அர்ப்பணித்து இருக்கிறோம். எங்களோடு கூட பேசின வசனத்துக்காக நன்றிப்பா. உண்மையே நினைக்க, உண்மையே நம்ப, எங்களை எல்லா காரியங்களும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க கிருபைகள் இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு தாங்க. ஒரு நாள் எங்களை வெட்கப்படுத்தவே மாட்டேன். எங்களை ஆசீர்வதிப்பீர், எங்களை உயர்த்துவீர். ஆண்டவரே, இந்த எங்கள் கிரேஸ்டி ஊழியத்தை ஆசீர்வதியும். இந்த மாதத்தில் அநேக காரியங்களை சாதிக்கணும். ஒவ்வொரு மணி நேரமும் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கணும். இங்கே பணி செய்கிறவர்களை ஆசீர்வதியும். என்னையும் ஒப்பு கொடுக்குறேன். எங்களை பரிசுத்தப்படுத்தி நாங்கள் உமக்கு உண்மை உத்தமாக இந்த மாதம் முழுவதும் உமக்கு நாங்கள் ஊழியம் செய்ய பலன் தாரும். இந்த ஊழியத்துக்காக கொடுக்குறவங்க, ஜெபிக்கிறவங்க ஒவ்வொரு நினைக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒவ்வொரு புதன்கிழமை பிரேயரில் கலந்துக்கிற குடும்பங்களை ஆசீர்வதியும். நினைத்து வைத்து கொடுக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நீ நல்லவர், போதுமானவர், என்னால் கொடுக்க முடியலையே ஆனால் நான் ஜெபிக்கிறேன்யா அப்படின்னு சொல்லுகிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த டிவிக்கு முன்னாடி அமர்ந்திருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும், ஆசீர்வாதம் தொடரட்டும். அப்பா, ஒரு நன்மை குறையப்பட அப்படி அளவில்லாத முடிய ஆசீர்வாதத்தினால நீ நிரப்ப முடிய அப்படி வல்லமையாக அதில் ஒப்பு கொடுக்குறேன். எங்களை தாழ்த்துக்கிறேன், நீ பொறுப்பெடுத்துக்கொள்ளும். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிக தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் நம்முடைய கூட இன்று மீண்டும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இயேசு உங்களின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா. அந்த மாதம் முழுவதும் சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அவரே நம்புங்க. உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம் செழிக்கும். என்ஜாய் பண்ணி வாழுங்க, கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக வாழுங்க. கிரேசி ஊழியத்துக்காக ஜெபிங்க. உங்களால் முடிந்த காணிக்கைகளை அனுப்பித்தாங்க. இந்த ஊழியத்தை நம்ம இணைந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. நன்றி.